सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोस्तुते।
விடையேறிய தோடுடைய விடையேறிய இப்படி பாடாதே. ஒட்டக்கூத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவாரத்தை பிழையாக பாடினால் பொறுத்துக் கொள்ள மாட்டார். ஒட்ட கூத்தரா இருந்தால் என்ன, ஒட்டாத கூத்தரா இருந்தால் என்ன, எனக்கு இப்படித்தான் பாட தெரியும், நான் இப்படித்தான் பாடுவேன். சிஷி கோடிகளே பாடுங்கள். தோடுடைய விடையேறிய தோடுடைய விடைய. தமிழை தவறாக பேசினாலே தாங்கிக் கொள்ள மாட்டார். நீ தேவாரத்தையே பிழையாக பாடினால் குதித்து போய்விடுவார். கொதித்தால் தண்ணீரை ஊற்று, எனக்கு என்ன வந்தது? தோடுடைய விடையேறிய தோடுடைய விடையேறி. நிறுத்துங்கள். தேவாரத்தை தவறாக பாடலாமா? இல்லையே, நான் சரியாகத்தானே பாடுகிறேன். தவறையும் செய்துவிட்டு அது சரியென்று வாதாடுகிறீர்களா? இன்னொரு முறை பாடுங்கள். தோடுடைய விடையேறி. ஐயோ ஐயோ நாராசம். இது யாருடைய பாடல் என்றாவது தெரியுமா? யாருடைய பாடலா? இது இது கூட தெரியாமல் ஏன் வதைக்கிறாய்? இது என் ஞான குருவான ஞான சம்பந்தர் பாடியது. தோணிபுர தோன்றலான அந்த 3 வயது குழந்தை அம்மா அப்பா என்று அழுத குரல் கேட்டு என் ஐயன் ஓடி வந்தான். அம்மையோ பரஞானத்தையும் அபரஞானத்தையும் பாலாக்கி பொற்கிண்ணத்தில் தந்தாள். அதை பெருமைப்படுத்துவதற்காகவே ஒருபால் தோடும் ஒருபால் குழையும் கொண்ட ஈசனை தோடுடைய செவியன் என்று பாடினார் ஞானசம்பந்த பெருமான். நானும் அதைத்தானே பாடினேன். தோடுடைய விடை என்று பாடினீர். விடை என் ஐயன் ஏறும் வாகனம். விடை எங்காவது தோடு அணியுமா? தோடுடைய செவியன் என்று பாட வேண்டும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய பாட்டன், என்னுடைய அப்பன் எல்லோருமே இப்படித்தான் பாடினார்கள். நானும் இப்படித்தான் பாடி பழக்கம். அவ்வளவு ஏன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள் வரைக்கும் இப்படித்தான் பாடுவார்கள். நான் சொல்லுகிறேன், நீர் மீண்டும் அதையே சொல்லி சொல்லி சாதிக்கிறீரா? தேவாரத்தை தவறாக பாடுவதே பாவம். அந்த பாவத்தை இந்த பிள்ளைகளிடம் பங்கிட்டுக் கொள்கிறீர்களா? நான் இப்படித்தான் பாடுவேன். நீர் என்ன பெரிய இவரா என்னை கேட்பதற்கு? சிசி கோடிகளை பாடுங்கள். தோடுடைய விடையேறிய தோடுடைய விடையேறிய தோடுடைய விடையேறிய. நிறுத்து நிறுத்து. அடே, இப்பொழுது நிறுத்த போகிறாயா இல்லையா? தோடுடைய விடையேறிய தோடுடைய விடையேறிய தோடுடைய விடையே. அடே, நீ என்னை அவமதிக்கவில்லை, பரமனின் அருள் பிள்ளையான சம்பந்த பெருமானை அவமதிக்கிறாய். இனியும் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நிறுத்த போகிறாயா இல்லையா? நிறுத்த விட்டா என்ன செய்வாய்? என்ன செய்வேன்? தோடுடைய ஐயா ஐயா ஐயா, நான் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அடிக்கவில்லை. ஐயா ஐயா, தலையில் அடிபட்டதால் இவன் இறந்துவிட்டான். ஜங்கமர்களுக்கு செய்தி தெரிந்து வருவதற்குள் நீங்கள் இங்கிருந்து போய்விட வேண்டும் ஐயா. ஆமையா, ஜங்கமர்கள் கூட்டமாக வருவார்கள். அவர்கள் வெறி பிடித்தவர்கள். இங்கிருந்து புறப்பட்டு விடுங்கள் ஐயா. சோழ மண்டலத்தின் ஆஸ்தான கவிஞன் நான் இங்கிருந்து தப்பி ஓடுவதா? ஐயா, அவர்கள் தங்கள் தகுதி அறியாத மூடர்கள். இந்த நிலையில் தாங்கள் எப்படியாவது உயிரை காப்பாற்றிக் கொள்வதுதான் முக்கியம். புறப்படுங்கள் ஐயா. நடந்தது என்ன என்று நான் அவர்களுக்கு விளக்கிச் சொல்லுகிறேன். ஐயா, அதை புரிந்து கொள்ளக்கூடிய பொறுமை அவர்களுக்கு இல்லை ஐயா. ஐயா, அவர்கள் வந்து விட்டார்கள். இனி ஒரு கணம் தாமதித்தாலும் தங்கள் உயிருக்கு ஆபத்து. தயவு செய்து விவாதிக்க நேரம் இல்லையா? உடனடியாக புறப்படுங்கள். நீங்கள் இருவரும் எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம்.
நாங்கள் சமாளித்துக் கொள்வோம். நீங்கள் புறப்படுங்கள் ஐயா. புறப்படுங்கள் ஐயா. புறப்படுங்கள். எங்க அந்த சொன்னால் கேளுங்கள். சொன்னால் கேளுங்கள். வேண்டாம், போகாதீர்கள். போகாதீர்கள். உடனே பிடிங்க. நில்லுங்கள். 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 வேண்டாம். நில்லுங்கள். பராசக்தி, நீயே துணை. உள்ளே சென்று அவன் கதவை அடைத்து விட்டான். கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்வோம். நெல்லுங்கள். நாம் வணங்கும் காளியின் கோயில் அல்லவா? அதை உடைக்கலாமா? உள்ளே சென்றவன் எப்படியும் வெளியே வந்துதானே தீர வேண்டும். அது வரைக்கும் நாமெல்லாம் இங்கே காத்திருப்போம். அமருங்கள். அதுவும் சரிதான், அமருங்கள். ஆதி பராசக்தியே, கற்றி அளித்திடும் கொற்றவை நீ, கற்றவர்க்கு உதவும் கலைமகள் நீ, கருணை காட்டிடுத்தாயே. ஈசனை போற்றும் பாடலில் பிழை இருந்தால் என்னால் எப்படி தாயே பொறுத்துக் கொள்ள முடியும்? தாயே, நீ தந்த பாதபுதத்தை உண்டதால் அல்லவோ ஞான சம்பந்தம் எனும் மேகம் தேவாரம் எனும் மழையை பொழிந்தது. நான் திருத்தியும் கேளாமல் அதை தவறாக பாடியதால் தானே அந்த ஜங்கமனை நான் அடித்தேன். அதற்காக எனக்கு ஏறம்மா இவ்வளவு பெரிய தண்டனை? ஊரெல்லாம் ஓடி வந்து வணங்கும் பெருமை பெற்ற நான் இன்று உயிருக்கு பயந்து ஓடி வந்து ஒளியும் நிலைமையை ஏற்படுத்தி விட்டாயே தாயே. எல்லோரும் அமைதியாக இருங்கள். தரணி போற்றும் பரணியை முதலில் கேட்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கு. சதகோடி விததாள சதிபாய முகபாகை குதிபாய்கடா மதகோடி உலகேழும் மனம் நார வரும் யானை வழிபாடுவா ஒரு தோகை மிசையேறி உடல் சோறும் மலை மார்பும் உடனோடுற ஒரு தோகை சுரராச புறமேற விடு காளை புகழ் பாடுவாம் கங்கணம் தருவன பணமணி உலகடங்களும் துயிலழ வெயிலழ உடை தவிர்ந்ததன் திருவரை உடைமணி உலவி ஒன்றுடன் அலமர விலகிய தரும் தமருக சதி போதி அழல் புனைந்த செம் பரிபுற ஒலியோடு. தாயே, ஆதிபராசக்தி, ஒளி கொடு தாயே. கலகலங்கலன் கலனென வரும் ஒரு கரிய கஞ்சுகன்
கொண்ட அமரரெல்லாம் குனிசிலை வீரன் தன்னை வலம் கொண்டு விடையும் கொண்டு போயினார் வாழ்த்தி வாழ்த்தி. ஓங்காரமெனும் வீங்காரமதில் நீங்கா இன்பம் ஓங்கிட அருள்வாள் ஆதிபராசக்தி. சங்கத் தமிழென எங்கும் நிறைந்தவள் சந்தக் கவியென என்றும் நிலைத்தவள் ஆதிபராசக்தி. மங்களம் பெருக குங்குமம் திகழ பொங்கு பல்வளவு தங்க அருள் பொழியும் ஆதிபராசக்தி. சஞ்சலங்களுடன் தஞ்சம் என்றவுடன் அஞ்சல் என்றருளும் பஞ்ச சக்தி எனும் ஆதிபராசக்தி. 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 ஒட்டக்கூத்தரே, ஏன் இந்த கலக்கம்? தாயே, நீயா தாயே? நீயா எனக்காக தீபம் ஏந்தி நின்றாய்? இருந்த இடத்திலிருந்து இந்த உலகம் முழுவதும் ஒளிபரப்பக்கூடிய நீ இந்த ஒருவனுக்காக தீபம் ஏந்தி வந்தாயா தாயே? என்னே உன் எளிமை தாயே, என்னே உன் தமிழ் பற்று. பாட்டின் பொருளும் நீயே, பாட வைப்பவளும் நீயே, தமிழும் நீயே, தமிழின் சுவையும் நீயே. தாயே, என்றும் உன் புகழ் பாட எனக்கு அருள் புரிவாய் தாயே. ஒட்டக்கூத்தா, நீ வெற்றி பெற்று விட்டாய். உலகெங்கும் உன் புகழ் ஓங்கட்டும். கவியாளும் மன்னனான நீ இதுவரை புவியாளும் மன்னர்களை பற்றி மட்டுமே பாடி வந்தாய். நரஸ்துதி மட்டுமே பாடிக்கொண்டிருந்த உன்னை சிவஸ்துதி பாட வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த திருவிளையாடலை நடத்தினோம். பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய உனது பாடல் காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். வாழ்க ஒட்டக்கூத்தன், ஓங்குக தக்கையாக பரணியின் புகழ்.